விஜய பார்த்த காவேரியால தாங்கிக்கவே முடியல. தாங்கவே முடியாம அப்படியே வந்து கண்ணுது தண்ணியா ஊத்துது. அவர பார்த்துக்கவே முடியல காவேரியால. அப்படியே பார்க்குறாங்க. "எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கண்லயே கேட்குறாங்க. அப்படின்ற மாரி அவரும் வந்து கண்லயே வந்து பதில் சொல்றாரு. அப்படியே தாங்க முடியாம காவேரி வந்து கைய பதிக்கிறாங்க. அந்த கம்பி மேல. அதே மாரி விஜயும் வந்து அவரோட கைய பதிக்கிறாரு. முகத்த பதிக்கிறாங்க வந்து விஜய். அதே மாரி காவேரியும் அவங்களோட முகத்த பதிக்கிறாங்க. 2 பேருமே கொஞ்ச நேரம் தன்ன மறக்குறாங்க. அடுத்து வந்து "காவேரி நீ கவலைப்படாத காவேரி, நான் வெளியே வந்துருவேன்டி. நீ ரொம்ப கவலைப்படுறியா? பாப்பாவ பத்தி யோசிச்சியா காவேரி?" அப்படின்றாரு. இல்லைங்க, நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தைரியமா தாங்க இருக்கேன். நீங்க வந்துருவீன்னு எனக்கு தெரியும். என் விஜய் எப்படி தப்பு பண்ணுவாரு? எந்த தப்புமே பண்ணாத என் விஜய் கஷ்டப்படுறாருன்னு தானே எனக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நான் வந்துருவேன். நீ தைரியமா இரு காவேரி." அப்படின்றாரு. "சரிங்க." அப்படின்றாங்க. "ஏங்க உள்ள உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உங்கள எதுவும் அடிக்கலைல்ல?" அப்படின்றாங்க. "என்ன காவேரி, இதுக்கெல்லாம் போயிட்டு அடிப்பாங்களா? சாதாரண கேஸ் காவேரி இதெல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் காவேரி." "இல்லைங்க, உங்க மேல ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. பெயில்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க." அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. கவலைப்படாத. சீக்கிரமாவே நான் வந்துருவேன். வக்கீல்கிட்ட நான் பேசுறேன். நீ கவலைப்படாத." அப்படின்றாங்க. "இங்க பாரு காவேரி, நான் வெளியே வரணுன்றதுக்காக ஏதாவது ஏடா கூடமா செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பாப்பா பத்தி யோசிக்கணும். புரியுதா?" "நான் சரிங்க." அப்படின்றாங்க. உடனே வந்து "டைம் ஆயிடுச்சுமா, கிளம்புங்க." அப்படின்னோனே மனசு இல்லாம அங்கேருந்து காவேரி அப்படியே விஜயை பார்த்துட்டு அழுதபடியே கிளம்புறாங்க. விஜய்க்கும் தாங்க முடியல. அப்படியே காவேரி பார்த்து மனசு கலங்குறாரு. இங்கே வந்து வெளியே வந்த காவேரியை வந்து நிவினும் வந்து குமரனும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்ன காவேரி, விஜய் பார்க்க விட்டாங்களா?" அப்படின்னு. "பார்த்துட்டேன் மாமா. இந்த மாதிரி ஒரு மனுஷன் மாமா அவர். எப்படி கம்பீரமாக இருந்த மனுஷன் இன்னைக்கு ஜெயில் உள்ள இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாங்க. "ஏய் காவேரி, எதுக்கு இப்படி?" அப்படின்னு. "ஆமாம் மாமா, நம்மளால தானே அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சமாதானப்படுத்துகிறாங்க 2 பேரும். இங்கே வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, "காவேரி நீ கவலைப்படாத. கண்டிப்பாக விஜய் நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். விடவே மாட்டேன். அந்த பசுபதியையும் அந்த ராகினிக்கிட்ட எப்படியா பேசி பசுபதி வந்து எப்படியாவது வந்து நான் பார்க்கறதுக்கு பண்ணுறேன்." அப்படி சொல்கிறாரு. "வேணாம் நிவின், இந்த விஷயத்தில் தயவு செய்து நீங்கள் தலையிடாதீங்க." அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற நிவின், "என்ன சொல்கிற காவேரி?" "இல்லை இல்லை நிவின், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க. இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வாங்க மாமா." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் வந்து நிவின் வந்து யோசிக்கிறாரு. "எதனால காவேரி இப்படி பேசுகிறா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி விஜய் வந்து மாட்டி விட்டது யமுனாதான்ற விஷயத்த வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு குமரன் அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ என்ன சொல்கிற கங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரிலங்க." காவேரி வாங்க அங்கே கோவமாக கிளம்பி வந்து என்னங்க ஆச்சுன்னொன்னே, "காவேரி விஜயை பார்த்துட்டா. அவர் ரொம்ப கலங்கி போயிருக்கா. எனக்கே கஷ்டமாக இருக்குது. இது எல்லாம் வந்து அந்த யமுனா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. "சரிங்க, நீங்கள் காவேரி சமாதானப்படுத்தி கூட்டின்னு வாங்கன்னு." "சரி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "ஏய் காவேரி இருப்பா, நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. "இல்லை மாமா, நான் கிளம்புறேன்." அப்படின்னு. "ஒரு நிமிஷம் இருப்பா, நான் நிவின் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்." அப்படி. "நிவின், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நிவின். காவேரி ரொம்ப டென்ஷனில் பேசுகிறா." அப்படின்னோடனே, "இல்லைண்ணே, எதுவும் நடந்திருக்கு. இல்லைன்னா காவேரி இப்படி பேச மாட்டேன். என்ன நடந்து சொல்ல போறியா இப்போ இல்லையா?" அப்படின்னோடனே, "அது வந்துடா, யமுனா தான் வந்து விஜயை மாட்டி விட்டுருக்காடா." "என்ன சொல்கிற?" "ஆமாடா, யமுனாவுக்கு எப்படிடா தெரிஞ்சது அந்த அட்ரஸ்ஸு?" "சாரிண்ணே, நான் தான் சொல்லிட்டேன் தெரியாமல்." "இப்போ பாருடா, நீ சொன்ன ஒரு விஷயத்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை. என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? விஜய் அப்போ என்னால் தான் மாட்டினாரா? இந்த யமுனா ஏன்னு இப்படிலாம் பண்ணுறா? அதுதான்டா எனக்கும் புரியல. அவளை சும்மாவே விட மாட்டேன். வேணாடா, பிரச்சனை வேணாடா, சொன்னா கேளுடா. இருடா, நான் ஒரு நிமிஷம் கிளம்புறேன். ஏன்னா காவேரி என்னை விட்டுட்டு போயிடுவா தனியா. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னே தெரியாமல் போயிடும். நான் போகிறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. வந்து ரொம்ப டென்ஷனாக யமுனா கிட்ட போகிறாரு. யமுனா கிட்ட வந்து, "என்ன பண்ணி தொலைச்ச நீ?" அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, "நான் ஒன்றும் பண்ணலையே." அப்படின்றாங்க. "வா இங்கே." அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. "என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உனக்கு அசிங்கமாக இப்படி பண்ணுறதுக்கு விஜய் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? எனக்கு தான் விஜய் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அவ்வளோ மெனக்கட்டி எல்லாரையும் பகச்சிக்கின்னு விஜய் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த அளவு விஜய் உன்னை பார்த்து இருந்திருக்காரு. ஆனால் நீ நன்றி கெட்டத்தனமாக இருக்க. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா?" அப்படின்றாரு. "இங்கே பாருங்க, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல. அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக இப்போ தெரிஞ்சு போச்சா? சந்தோஷமா? அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்ல, நீ நிம்மதியாக இருப்பல, உனக்கு சந்தோஷம் தானே?" அப்படின்னோடனே, "எனக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க, அதுதான் எனக்கும் புரியல. இங்கே பாரு, மரியாதை அவ்வளோதான் சொல்லிட்டேன். உன்னை அடிக்கக்கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது. என் கையை உன் மேலே பட்டா எனக்கு தான் அசிங்கம்." அப்படின்றாரு. "ஓ அப்படியா?" அப்படின்றாங்க. "உன்னை மாதிரி கேடு கெட்ட புத்தியும் மனசில் இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தை வச்சுட்டு இருக்கவங்க கிட்ட பேசுதே தப்பு. நீ எப்போ வந்து விஜயை மாட்டி விட்டியோ அப்போவே நீ கேவலமானவள் ஆகிட்ட. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத." அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ஷ்டம்